ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்னடா செய்யலாம்னு சொல்லிட்டு போகும்போது தான் சரி வாழைப்பழம் கண்ணுக்கு பட்டுச்சு. சரி வாழைப்பழ அல்வா செஞ்சிடலாம். ரொம்ப நாள் நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தோம் வாழைப்பழ அல்வா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நம்மள்ட்ட வாழைப்பழம் அதுக்கு நிறையவே இருக்குது. சரி வச்சு வாழைப்பழம் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாழைப்பழம் அல்வா செய்ய போகிறேன். இது வந்து வீட்டிலேருந்து பறிச்சிட்டு வந்தது, அறுத்துட்டு வந்தது. நம்ம வீட்டில் நல்லா பெருசு பெருசாக இருக்குது தார். அதில் ஒரு சீப்பு மட்டும் எடுத்து வந்தால் பார்த்தீங்கன்னா அங்கேயே வச்சுட்டு வந்தாச்சு. இது வந்து கோயிலுக்கு வாங்கின வாழைப்பழம். கொஞ்சம் பழமாக இருந்துச்சு 3 வாழைப்பழம். இதெல்லாம் காய் பாதி காய் 3 வாழைப்பழம் மட்டும் நல்லா பழம். இது வந்து பழமாக நல்ல பழத்தில் செஞ்சால் தான் நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். காயில் செய்யக்கூடாது, நல்லா பழமாக இருக்கணும். அந்த கருப்பு கலரில் மாறினா கூட தோல்லாம் கருப்பாக இருக்கணும். அந்த அளவுக்கு அந்த வாழைப்பழம் செஞ்சால் கூட நல்லா தான் இருக்கும். வேஸ்ட்டாக பொறுத்து நம்ம இந்த மட்டும் அல்வா செஞ்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். இந்த 3 வாழைப்பழத்தில் வந்து நான் அல்வா செய்ய போகிறேன். இதை வந்து தோலை உரித்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு தோலை உரித்து 2 2 உடச்சி போட்டுக்கலாம். இந்த 3 வாழைப்பழம் மட்டும் போதும். அதெல்லாம் ரொம்ப காயாக இருக்குது. காயில் செஞ்சால் கொஞ்சம் கசக்கிற மாதிரி தெரியும், துவக்கிற மாதிரி தெரியும். காயில் செஞ்சால் பழத்தில் நல்ல பழத்தில் குளக்குளன்னு இருக்கும். அந்த மாதிரி பழத்தில் செஞ்சால் கூட நல்லா தான் இருக்கும். இங்கே பாருங்கள், இது ரொம்ப காயாக இருக்குது. சரி இது வேணாம் வச்சிடலான்னு சொல்லிட்டு வச்சாச்சு. இந்த 3 மட்டும் அரைச்சி எடுத்துடலாம். நல்லா பேஸ்ட்டாக பேஸ்ட்டாக நல்லா அரைச்சிட்டு வந்துடணும். நம்ம பல்ஸ் மூடில் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இதில் அரைச்சிட்டு பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நல்லா அரைச்சிக்கலாம். அந்த விதை வேணால் கூட நம்ம விதையை ரிமூவ் பண்ணிக்கலாம். நடுவில் இந்த கருப்பு கலரில் விதை மட்டும் இருக்குது இதில், அதை கூட நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் வேணான்னா. வந்து அப்படியே போட்டாச்சு, மறந்துட்டு அப்படியே போட்டுட்டேன். இப்படி இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். அதெல்லாம் ஒரு மாதிரியாக கருப்பாக தெரிகிற மாதிரி இருக்கும் அங்கங்கே. அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டா கூட நல்லா தான் இருக்கும். இந்த அளவுக்கு பாருங்கள், நல்லா நேவாக அரைச்சி வந்திருக்கேன் பாருங்கள், சூப்பராக. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, அரைச்சாச்சு. இப்போ வந்து எப்படி செய்யணும்னு பார்த்துடலாம். நம்மளே ஏற்கனவே சொல்லியிருப்போம், கடாய் வந்து நான்ஸ்டிக்கில் கிடையாது. அதனால தான் இதில் செய்ய போகிறேன். இந்த கடாயில் கொஞ்சமாக தான் செய்கிறனால சின்ன கடாய் வச்சுருக்கேன் நான். இப்போ நெய் சேர்த்துக்கலாம். நெய் வந்து நான் எப்பொழுதும் வழக்கம் போல் சொல்கிறது தான். ஃப்ரிட்ஜில் வைக்கிறனால நெய் வந்து எனக்கு கட்டியாக இப்போ எடுக்கவே முடிய மாட்டேங்குது. கல் மட்டும் ஆகிடுது. எதனால் அப்படி ஆகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. ரொம்ப கல்லாகிடுது. ஒரு நாள் எடுத்து வச்சா கூட அந்த இது மட்டும் அந்த மாயாக இருக்கும்ல, அது மட்டும் ஆக மாட்டேங்குது. ரொம்ப கல் மட்டும் இருக்குது, எடுக்கவே முடிய மாட்டேங்குது. எப்படியே கஷ்டப்பட்டு நெய் எடுத்து இப்போ முந்திரியை ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம நட்ஸு எந்த நட்ஸ் வேணால் சேர்த்துக்கலாம். ஆனால் முந்திரி மட்டும் போதும், வேறு எந்த நட்ஸ் வேணான்னு சொல்லிட்டு முந்திரி மட்டும் சேர்த்துருக்கேன் நான். முந்திரி மட்டும் நல்லா ப்ரௌன் கலரில் நல்லா வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நம்மள நெய் நிறைய இருக்குது, தாராளமாக ஊற்றி செய்ய வேண்டியதுதான். இது வந்து கேக்காகவும் செய்யலாம், அல்வா மட்டமும் நம்ம சாப்பிட்லாம், நல்லா தான் இருக்கும். முந்திரி வறுத்ததெல்லாம் இப்போ எடுத்துக்கலாம், தனியாக ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். எல்லா முந்திரியும் எடுத்ததுக்கப்புறம் நம்ம அரைச்ச வாழைப்பழம் இருக்குல்ல, அதை சேர்த்துக்கலாம். வாழைப்பழ தோசை கை விடாமல் கிண்டணும். இதை அதெல்லாம் ஒரு முக்கியம். இது பாயிண்ட், அது வந்து கை விடாமல் கிண்டணும், இல்லைன்னா அடி பிடிக்கிற மாதிரி ஆயிடும். கை விடாமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் நம்ம. நல்லா கிண்டிகிட்டே இருக்கலாம். இடையில ஒவ்வொரு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கணும் நம்ம. நல்லா கை விடாமல் நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். நல்லா ஒரு வாசனை வருது. வாழைப்பழ அல்வாவும் செய்யலாம். மற்ற வாழைப்பழத்தை வச்சு ஒரு நாளைக்கு வந்து வாழைப்பழ பணியாரம் செய்யலாம். மற்ற வாழைப்பழம் நல்லா பழுக்கட்டும், நான் வந்து வாழைப்பழ பணியாரம் செய்கிறேன். இது ரொம்ப நாள் நினச்சிட்டு தான் இருக்கேன், வாழைப்பழ பணியாரம் எப்படி செஞ்சு பார்க்கணும் அப்படின்ட்டு. சரி இருக்கும்போது நம்ம செஞ்சுக்க வேண்டியதான். அது வாழைப்பழம் சும்மா சாப்பிட்றது நம்மளுக்கு அவ்வளோதான் பிடிக்காது. பச்சை நாடை தான் ரொம்ப பிடிக்கும். பச்சை கலரில் இருக்குன்னா அந்த பச்சை நாடை தான் ரொம்ப பிடிக்கும். அது எங்கள் ஊரில் நிறைய கிடைக்கும், இங்கே கிடைக்கவே மாட்டேங்குது எங்கேயுமே. அதெல்லாம் அங்கே நிறைய கிடைக்கும். அங்கே போகும்போது நல்லா வாழைப்பழம் சாப்பிட்டுக்கிறது. அது வந்து இப்போலாம் வாழைப்பழம்லாம் அவ்வளோதான் விரும்ப மாட்டேன், எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் இது மாதிரி ஏதாச்சும் ஒன்று செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அது வாழைப்பழத்தை சக்கரை அது பிடிக்கும் எனக்கு. சின்ன சின்ன பொடி பொடியாக கட் பண்ணி சக்கரை போட்டு சாப்பிட்டா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நான் நிறைய அது மட்டும் சாப்பிடுவேன் வாழைப்பழம்லாம் இருந்துச்சுன்னா. சும்மா சாப்பிட எனக்கு பிடிக்காது. சக்கரை சின்ன பொடியாக கட் பண்ணி சக்கரை போட்டு கிளக்கி சாப்பிட்றது அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு நாள் சரி நல்லா பழுக்கட்டும், ஒரு நாளைக்கு அதை மட்டும் செஞ்சு சாப்பிட்டு பார்க்குறேன்.
அப்புறம் இது மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சு சாப்பிட தான் எனக்கு பிடிக்கும். ஆனால் வாழைப்பழத்தை அப்படியே சாப்பிட முடியாது. ஏன்னா பச்சை நாடை எப்படி கொடுத்தாலும் சாப்பிடுவேன். அவ்வளோ பிடிக்கும் பச்சை நாடா வாழைப்பழம். இங்கே கிடைக்காதனால தான் இது மட்டும் வாழைப்பழத்தை வாங்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் கோயிலுக்கு மெயினாக இந்த வாழைப்பழம் மட்டும் தான் வாங்குவாங்க. வேறு எந்த வாழைப்பழம் வாங்க மாட்டாங்க. அதனால் பூவம்பழம் ஏதோ பேர் சொல்லுவாங்க. பூவம்பழமே ஏதோ சொல்லுவாங்க அது பேர். இப்போ வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். நம்ம எவ்வளோ தேவை இனிப்பு ஏற்கனவே வாழைப்பழம் வந்து இனிப்பாக தான் இருக்கும். கம்மியாகவே சேர்த்துக்கலாம். வாழைப்பழம் இனிப்பாக இருக்கனால நம்ம எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம். சர்க்கரை இனிப்பு நிறைய கூட வேணும்னா கூட சேர்த்துக்கலாம். சரி கரெக்டாக போதுன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் கரெக்டாக அளவு சேர்த்துருக்கேன். ஏன்னா எங்கேயும் வாழைப்பழம் இனிப்பாக தான் இருக்கும் நம்மளுக்கு. அதெல்லாம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். ஏன்னா அதிகம் இனிப்பு சேர்த்தா திகட்டுற மாட்டா ஆயிடும். அதை கம்மியாகவே சேர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு கம்மியாகவே சேர்த்துருக்கேன். சர்க்கரை சேர்த்து நான் கை விடாமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கலாம். ஒரு சீப்பு ஃபுல்லாக வாங்கினதே அப்புறம் வந்தவங்கலாம் கொடுத்தாச்சு. அப்புறம் கோயிலையும் கொடுத்தாச்சு. சரி இதான் கம்மியாக தான் இருந்துச்சு. 3 தான் இருந்துச்சு நம்மள்ட்ட. சரி 3 வச்சு செஞ்சிடலாம். மற்றதெல்லாம் இன்னும் பழுக்கலை. இதெல்லாம் வீட்டிலேருந்து எடுத்து வந்தாலும் பழுக்கலை. ஒரே ஒரு சீப்பு தான் எடுத்து வந்துச்சு வீட்டிலேருந்து. ஏன்னா அது வந்து சரி இங்கே எடுத்தாலும் வீணாக தான் போயிடும். அங்கே யாருக்காச்சும் கொடுப்பாங்க. அதனால நான் ஒன்றே மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். வறுக்கிற வாழைக்கான்னு சொல்லிட்டா நான் வறுத்து சாப்பிடுவேன். சும்மா கூட வறுத்து சாப்பிடுவேன். அவ்வளோ பிடிக்கும். இந்த வாழைப்பழம்லாம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோதான் பிடிக்காது. ரஸ்தாளி நான் ஊரில் எடுத்து வந்தது ரஸ்தாளி. ஒன்று எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க. இந்த ஒரு வாழைப்பழம் வந்து 5 ரூபா. பூவம்பழம் வந்து ஒரு வாழைப்பழம் 5 ரூபா. இந்த ரஸ்தாலாம் 7 ரூபா 8 ரூபா. நாங்கள் கோயிலுக்கு வாங்கும்போது கேட்டு தான் வாங்கினோம். அப்போலாம் நாங்கள் எங்கள் வீட்டில் இருந்தது 7 சீப்போ என்னமோ வந்துச்சு. நான் ஒரு சீப்பு மட்டும் தான் எடுத்து வந்தேன். அப்போலாம் எவ்வளோ ரேட்டுக்கு விற்கலாம் பாருங்கள். நாங்களாம் அவ்வளோதான் விற்கவே மாட்டோம். எதையுமே விற்க மாட்டோம். சரி யாருக்காச்சும் கொடுக்குற பக்கத்தில் கொடுக்குறது மழை யாச்சும் வந்தால் கொடுக்குறது அது மட்டும் தான். விற்கிறதெல்லாம் அவ்வளோதுக்காக நம்மளுக்கு விருப்பம் கிடையாது. ஏன்னா மற்றவங்க வந்து நம்மளுக்கு எதுவுமே தரமாட்டாங்க. நம்ம வந்து எல்லாருக்கும் தருவோம். மற்றவங்க எதுவும் தரமாட்டாங்க. நிறைய விஷயம் நான் பார்ப்பேன். அவங்க வீட்டில் ஏதாச்சும் இருக்கும், நம்ம வீட்டில் இருக்காது. சரி நம்ம ஏதாச்சும் கேட்டால் கூட இப்போ தான் பிஞ்சாக இருக்குது, இல்லைன்னா இப்போ தான் காய்ச்சிருக்கு அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லுவாங்க. அது மட்டும் உங்களுக்குலாம் அனுபவம் இருக்கான்னு சொல்லுங்கள். நிறைய வாட்டி நான் இது மட்டும் எனக்கு சொல்லியிருக்காங்க எனக்குலாம். அதெல்லாம் யார்ட்டையும் அவ்வளோதுக்கு நான் கேட்கவே மாட்டேன். யார்ட்டையும் வாங்கவே மாட்டேன் மேக்ஸிமம். நம்ம வீட்டில் இருந்தால் சாப்பிட்றது, மற்ற வீட்டிலாம் எதுவுமே நம்ம வாங்குறதே கிடையாது. இடையில நல்லா நெய் நிறைய சேர்த்துக்கணும். நெய் நல்லா அது வந்து பிரிஞ்சு வரும். அந்த அளவுக்கு தான் அது கரெக்டான பக்குவம். நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். மாங்காய்லாம் அப்படி தான். இங்கெல்லாம் நிறைய வீட்டில் மாங்காய் இருக்கும். கேட்டால் கூட தரமாட்டாங்க. இப்போ தான் பிஞ்சாக இருக்குது அப்படி இப்படிம்பாங்க. அதனால் யார்ட்டையும் அவ்வளோதான் காசு கொடுத்து நம்ம கடையில் எது கொடுத்தாலும் காசு இருந்தால் நம்ம எது வேணாலும் வாங்கி சாப்பிட்லாம் கடையில். இல்லாத பொருளே கிடையாது. அதனால காசு கொடுத்து வெளில வாங்கி சாப்பிட்றது. யார்ட்டையும் வாங்குறதே கிடையாது. ஆனால் இதுக்கு எங்கள் ஊருக்கு இந்த ஊரை நான் குறை சொல்ல மாட்டேன். இங்கேயும் அங்கேயும் கம்பேர் பண்ணும்போது அங்கே எவ்வளவோ பரவாயில்ல. நம்மளாம் கேட்காம பறித்து சாப்பிட்டு போகிறது அது மாட்டலாம். பக்கத்து வீடுலாம் நம்ம வீடு மட்டும் போய் யூஸ் பண்ணுவோம். இது எல்லாமே பண்ணுவோம். அது மாட்டம் அங்கே உள்ள அனுபவம் இங்கே எனக்கு வரமாட்டேங்குது. இங்கே இல்லை அது மாட்டம் நம்மளுக்கு வந்து பழக்கம் இங்கே வந்து இங்கே இல்லை அது மாட்டம். ஒன்று ஏதாச்சும் கேட்டு தான் வாங்கணும். கேட்டால் கூட தரமாட்டாங்க அந்த சைட்லாம். இந்த ஊரை இந்த ஊரில் ஏதாச்சும் வீடியோ பார்த்தோன்னா மன்னிச்சிருக்கேன். இந்த ஊரை நான் குறை சொல்ல கிடையாது. சொல்கிறேன் இப்படி இருக்கும். எங்கள் ஊர்லலாம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கேயே நான் பக்கத்துலலாம் எல்லாத்தையும் இப்படி சொல்லிக்கிட்டே இருப்பேன். எங்கள் ஊர்லாம் வேறு மாட்டம் இருக்கும். இப்படிலாம் கிடையாதுன்னு சொல்லிகிட்டே இருப்பேன் நான். அதுக்கு சொல்ல வரேன். ஆனால் இந்த ஊர் பிடிச்சி தான் இருக்கா. நான் இது சொல்கிறேன் இது மாட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் நினைப்பேன் வீடியோக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லை. அல்வாக்கின்றது இதெல்லாம் எதுக்கு சொல்கிறீங்க அப்படிம்பாங்க. அதான் ஒரு ஊரில் ஒவ்வொரு பழக்க வழக்கம் ஒவ்வொரு இதுன்னு சொல்லுவாங்களா அது மட்டும் தான் எங்கள் ஊரில் அப்படி. எல்லாருக்குமே ஊர் சொர்க்கம் மாட்டம் தான். எங்கள் ஊர் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். இது இங்கே உள்ளவங்களுக்கு இந்த ஊர் ரொம்ப பிடிக்கும். அது மாட்டம் தான். அதுக்கு நான் குறை சொல்ல. அங்கேருந்து இங்கே வந்து புதுசாக பார்க்கும்போது இங்கே ஒரு மாதிரி வித்தியாசமாக தெரியுது அவ்வளோதான். நல்லா கை விடுங்க பாருங்கள். சூப்பராக நெய் பிரிஞ்சு வந்துட்டு பாருங்கள். இடையில நம்ம நெய் சேர்க்கணும். அது எந்த அளவுக்கு நெய் சேர்க்குறோம் அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எவ்வளோ நெய் வந்து பாருங்கள். கொஞ்சம் கூட கடையில் ஒட்டவே கிடையாது. கரண்டிலையும் ஒட்டாது, கடையிலையும் ஒட்டாது. சூப்பராக நெய் எவ்வளோ நெய் பிரிஞ்சு வந்துருக்கும். சாப்பிட்றதுக்கு கூட அமிர்தம் மாட்டம் இருக்கும். தேன் மாட்டம் இருக்கும் உள்ளே இறங்குது. அப்படியே வாயில் வச்சு அந்தளவுக்கு கரைஞ்சிரும். உண்மையிலே இந்த அளவுக்கு நான் டேஸ்ட் இருக்குன்னு எதிர்பார்க்கல. ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றது, ஃபஸ்ட் டைம் ட்ரையும் பண்ணேன். ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றது தான். வாழைப்பழம் இதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்டதே கிடையாது. இதான் ஃபஸ்ட் டைம் நான் செஞ்சு சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு செஞ்சு சாப்பிட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நிறைய நான் வீடியோ பார்ப்பேன். வாழைப்பழ அல்வா செய்வாங்க, அதெல்லாம் செய்வாங்க. ஆனால் நான் ஃபஸ்ட் டைம் நான் இப்போ தான் ட்ரை பண்ணுறேன். அவங்க எப்படி செய்கிறாங்கன்னு தெரியல. என்னோடய ஸ்டைலில் அதை நான் செய்கிறேன். சூப்பராக நெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். ஊற்றுற நெய் எல்லாமே பிரிஞ்சு வந்திருக்கு நம்மளுக்கு. இதுதான் நமக்கு கரெக்டான பக்குவம்.
இன்னும் கொஞ்சம் நல்லா கிண்டிகிட்டே இருக்கலாம். இன்னும் கிண்ட கிண்ட நெய் வந்துகிட்டே தான் இருக்கும். அப்படியே எப்படி நெய் அவ்வளோ இது இருக்குது பாருங்கள், தலை தலை தலைன்னு. இருட்டுக்கல் அல்வாவில் இப்படி தான் இருக்கும். அந்த அளவுக்கு நெய் தலை தலைன்னு சூப்பராக இருக்குது. இப்போ முந்திரி, வறுத்த முந்திரி நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிண்டி விடலாம். இது வந்து ஒரு கப்பு மட்டும் தான் இருந்துச்சு, ஒரு பவுல் மட்டும் கரெக்டாக வந்துருந்துச்சு. கரெக்டாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. அப்பயே செஞ்சு அப்பயே சாப்பிட்டாச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. மிச்சம்லாம் கிடையாது. செஞ்சு சுட சுட சாப்பிட்டோம், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நெய் அவ்வளோதான் இருக்குது, பார்க்கலே சூப்பராக இருக்குது. நெய் வாசம் தான், வீடு ஃபுல்லாக நெய் வாசம் தான் அடிக்குது. சூப்பரான வாழைப்பழ அல்வா ரெடி ஆயிடுச்சு. அடுத்த வீடியோவில் மேக்ஸிமம் வந்து வாழைப்பழ பணியாரம் தான் வரும்னு நினைக்கிறேன். வாழைப்பழ ரெசிபி தான் அந்த வாரம் ஃபுல்லாக, ஏன்னா வாழைப்பழம் நிறையா இருக்குது வாழைக்காய். அதனால் இந்த வாரம் ஃபுல்லாக நம்ம வாழைப்பழத்தை வச்சு ஏதாச்சும் ஸ்வீட் செய்யலாம். அடுத்து வாழைப்பழ பணியாரம் வரும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். இது ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். சுட சுட எடுத்து பவுலுக்கு மாற்றி சுட சுட சாப்பிட்டா நாக்கு சுட்டுருச்சு. அந்தளவு டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு, சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்துச்சு உண்மையிலேயே. இது செஞ்சு முடிக்கிறதுக்கு கரண்டு போகிறதும் கட்டஞ்சு கரண்டு போயிடுச்சு. செம்மையான வாழைப்பழ அல்வா ரெடியாக இருக்குது. பார்க்கலே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நெய்யும் கொஞ்சம் நெய் நிறைய வச்சுருக்கோம், முந்திரியும் கொஞ்சம் நிறைய போட்டிருக்கோம். கொஞ்சமாக தான் இருக்குது ஒரு பவுலுக்கு, கரெக்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அடுத்தது வந்து வாழைப்பழ பணியாரம் செய்யலாம். இங்கே பாருங்கள், கொஞ்சம் கூட கரண்டியில் ஒட்டவே இல்லை பாருங்கள். போட்டோன்னே எப்படி கீழே விழுகுது பாருங்கள். அந்தளவுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். வாயில் போட்டாலும் அந்தளவுக்கு கரையும், செம்ம டேஸ்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படியே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.